வணக்கம் நண்பர்களே. 2026 பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள். 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்தினுடைய முதற் பகுதிகள் பெரும்பாலும் இந்த கூட்டு கிரக அமைப்புகளை தான் செயல்பட்டுட்டு வரும். ஸோ அப்படி போன ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்தது. இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் இன்னும் ஸ்ட்ராங்காகவே செயல்பட்டு வரும். அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த கிரகங்கள் எல்லாமே ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும். பொதுவாகவே இந்த கூட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறது எப்போதுமே அது வந்து முழுவதுமாக நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது, முழுவதுமாக கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அச்சுறுத்தல் மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகளை இது ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த நிலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. அதுலேயும் கும்பராசியில் ராகுவோடு சேர்ந்து இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால இது வந்து இவ்வளவுதான் அப்படின்னு அளவு வைக்கவோ கணக்கு வைக்கவோலாம் முடியாது. அபரிவிதமாக செயல்படக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். பொதுவான வகையில் இது பாசிட்டிவான விஷயங்களும் சரி, நெகட்டிவான விஷயங்களும் சரி அபரிவிதமாக செயல்படும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் கேள்விப்படலாம். ஒரு சைடில் நிறைய பாசிட்டிவான உற்சாகம் தரக்கூடிய விஷயங்கள், கலகலப்பான விஷயங்கள் இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய விஷயங்களும், வருத்தப்படக்கூடிய விஷயங்களும், அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே கொஞ்சம் மனம் அலைப்பாயக்கூடிய தன்மை தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலை வச்சுக்க முடியாது. கண் போன போக்கில் கால் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கண்ட்ரோலை இழந்து செயல்படக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே உற்சாகத்தோடு அதை செயல்படுத்துவாங்க. அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மக்கள் நிதானத்தோடு செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இயற்கை நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் நிலம் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளாக இருக்கும். எங்கேயாவது சூறாவளி காற்றால் பாதிப்புகள், நிலச்சரிவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். பொதுவாக இந்த மாதம் காற்று மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உள்ளாகும். ஸோ அதெல்லாம் இந்த மாதத்தினுடைய பொதுவான விஷயங்கள். இன்னும் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் துலாம் ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல கூட்டு கிரக அமைப்புகளில் சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. ஸோ துலாம் ராசிக்கு இது ஒரு சாதகமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நான் சுருக்கமாக சொல்லணுன்னா விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மேலே துலாம் ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். நீண்ட நாள் ஆசைகள், தேவைகள் பூர்த்தடைவதற்கான காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க. தவிர பொதுவாகவே சில காலங்களாகவே இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த எண்ணங்கள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். நான் ஆசைப்பட்டதை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவங்க தீவிரமாக செயல்பட்டு வருவாங்க. அதுக்குன்னு சில யுக்திகளையும் அவங்க பயன்படுத்திக்கிட்டு தான் வருவாங்க. எதையும் லேஸில் விட்டு கொடுத்து ஒதுங்கி போகணும் அப்படிங்கிற நினைப்புகள் அவங்களுக்கு இருக்காது. தான் ஆசைப்பட்டதை தன்னுடைய தேவை எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு ரொம்பவுமே மும்முரமாக தீவிரமாக செயல்படக்கூடிய அந்த மனோபாவமானது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாத கிரக நிலைகள் பார்க்கும்பொழுது இந்த விஷயங்கள் இன்னும் தீவிரத்தன்மை பெறும் அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரங்க ஒரு சைடில் அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய தேவைகள் நிறைவேற்றுறதுக்காக போராடி கொண்டு இருப்பாங்க. இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வித பிடிவாத குணம் அப்படிங்கிறதும் அதிகரிக்கும். லேஸில் எதையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கூட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறது முழுசாக நல்லது அப்படின்னு எடுத்துக்க முடியாது, அதே நேரம் முழுசாக கெட்டது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஆனால் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதனே 5ஆம் இடத்துல அந்த கூட்டு கிரக நிலைகள் இருந்து செயல்பட்டு இருக்கிறதுனால துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான நிலை தான். அவங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். பட் அதே நேரம் சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாகவும் இருக்கும். பொதுவாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் இலகிய மனம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஏதோ ஒரு விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அது உங்களுடைய தேவையின் அடிப்படையில் தான் நீங்கள் அதை செய்து வர்றீங்க அப்படிங்கிறதும் இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் ஒரு இழப்புகளோ
இல்லை ஏதாவது விட்டு போகக்கூடிய விஷயங்களோ இருந்தாலும் கூட அதுவும் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளில் தான் எல்லாமே அமைஞ்சு வரும். ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு சில மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயங்களில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நிலைகளில் அந்த விஷயங்கள் இருக்கும். துலாம் ராசிக்காரங்க சில புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க. ஆன்மீக விஷயங்களும் கொஞ்சம் ஈடுபாடுகள் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகள் இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது. முடிஞ்சால் குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜென்ரலாக துலாம் ராசிக்காரங்க ரொம்பவுமே உணர்வுபூர்வமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மாதம் பிரயாண விஷயங்களில் அதிக பிரியம் என்பது ஏற்படும். குடும்ப வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவுகள் மேலே பிரியம் அதிகம் காட்டி வருவாங்க. ஒரு சென்டிமெண்ட் பிரியர்களாகவே இந்த மாதம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சமீபகாலமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குடும்ப உறவுகளுக்குள்ள வேண்டாம் வெறுப்பாக சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும். பல மாதங்களாகவே இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக போயிட்டு தான் இருக்கும். யாரோ ஒருத்தவங்க ஒத்து வருவாங்க, யாரோ ஒருத்தவங்க ஒத்து போக மாட்டாங்க. இப்படியே தான் மாறி மாறி போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாத கிரக நிலைகள் இந்த விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சில நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ குடும்ப உறவுகளுக்குள்ள குடும்ப விஷயங்கள் காரியங்களுக்குள்ள சில சாதகமான அமைப்புகளும் பார்க்க முடியும். ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. இவங்க மேலே அதீதமான ஒரு பாசத்தையும் பிரியத்தையும் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சரியோ தப்போ நல்லதோ கெட்டதோ எல்லாருமே நமக்கு உண்டானவங்க தான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாத்துக்கிட்டையும் பிரியத்தோடு பழகி வருவீங்க. விட்டு கொடுக்கக்கூடிய குணம் என்பது அதிகரிக்கும். சுருக்கமாக சொன்னால் குடும்பத்திற்கு எல்லாருக்கிட்டையுமே முடிஞ்ச அளவுக்கு அனுசரணையாக போகவே பார்ப்பீங்க. இதனால் குடும்பத்துக்குள்ள ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதிலும் குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் அதீதமான ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் நிறைய மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றம் தரக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் கூட்டுக்கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் உண்டு. பட் இருந்தாலும் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால அந்த சிரமங்கள் அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ அலைச்சல் இருந்தாலுமே எல்லாத்துலேயுமே ஒரு சாதகமான நிலைகளையும் நன்மைகளையுமே பார்த்துக்கிட்டு வருவீங்க. தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது. ஆகவே காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. நார்மலாக நீங்கள் ரொட்டீனாக செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்களில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். ஏன்னா மாதம் முழுவதுமே உங்களுடைய தேவைகள் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக தான் போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்களுடைய காரிய நிமித்தமாக எல்லா விஷயங்களுமே அப்படி தான் போகும். ஸோ நார்மலாக செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாகவே இருக்கும். மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதை கொஞ்சம் போட்டு விடுவீங்க. ஆனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்தோம். குறிப்பாக தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தடை தாமதங்களோடு தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சில விஷயங்கள் இருக்காது. சிலருக்கு தொழில் வேலை உத்தியோகமாக இடமாற்றங்கள் போன்ற நிலைகள் ஏற்படலாம். அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஜென்ரலாக தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் மந்த நிலைகளில் தான் இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்கள் ஒரு சுமூகமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். பொருளாதார நிலைகள் அளவான அமைப்புகள் தான். காசு பண்ண விஷயங்கள் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. கொஞ்சம் கவனச்சிதறல்கள் இருக்கத்தான் செய்யும். கண்மூடித்தனமாக சில விஷயங்கள் காரியங்கள் ஈடுபடுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கடன் சார்ந்த விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. கொடுப்பதனாலும் சரி வாங்குவதனாலும் சரி. ஏன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக கொஞ்சம் நாளாகவே இந்த காசு பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்துட்டு தான் இருக்கும். நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன். காசு பணம் அப்படிங்கிறது இருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் சங்கடம் தான், இல்லை அப்படிங்கிறதும் ஏதோ ஒரு வகையில் சங்கடம் தான். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாத நிலைகள் பார்க்கும்பொழுது வழக்கமான அமைப்புகள் தான். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் கைவிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக செலவாகிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு எஸ்டிமேஷன் போட்டு இருப்போம், அங்கே பார்த்திங்கன்னா அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை. கொஞ்சம் கவனமும் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். மாணவர்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டியதும் தேவைப்படும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க கல்வி வித்தைகளில். அதனால் முயற்சி அப்படிங்கிறது கட்டாயமாக தேவை. மாணவர்களுக்கு
முயற்சிகள் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சிறப்புகளை பார்க்கக்கூடிய காலகட்டம் தான். சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். புதிய விஷயங்கள் காரியங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பூர்வீக சொத்துக்கள் வகையில் திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அது சார்ந்த விஷயங்களில் சங்கடங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இது உங்களுக்கு அமையும். இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்களில் கொஞ்சம் நிதானம் என்பது தேவைப்படும். கண்மூடித்தனமாக எந்த ஒரு காரியங்களும் இறங்காதீங்க. ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் உணர்ச்சி வயப்படக்கூடிய தன்மை என்பது அதிகமாக இருக்கும். ஆசை வயப்பட்டோ இல்லை அதீதமான எதிர்பார்ப்புகளின் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் இழப்புகள் போன்ற விஷயங்களை கொண்டு வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சந்திராஷ்டம தினங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க. அந்த நாளில் மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன் அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் குழப்பங்களையும் ஏமாற்றங்களையும் கொண்டு வரும். ஸோ ஓவராலாக இந்த மாதம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசைகள் தேவைகள் நிறைவேறும். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பான அமைப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.